வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீதாம்பரி பவுடரையும் லெமனையும் வச்சு பார்த்திங்கன்னா எப்படி பூஜை பாத்திரங்களெல்லாம் எளிமையான முறையில் க்ளீன் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். என்னோடய அக்கா தான் பார்த்திங்கன்னா இந்த டைம் பீதாம்பரி பவுடரை பயன்படுத்தி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த டைமும் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாமே பூஜை அறையில் இருக்க, அதாவது பூஜை கபோர்டில் இருக்க பூஜை பாத்திரம்லாம் எடுத்து தனியாக வச்சுருவாங்க. அப்புறமா அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி அவங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். சாமி பூஜை பாத்திரங்களெல்லாம் விளக்குறது, க்ளீன் பண்ணி வைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இஷ்டப்பட்டு எல்லாமே செய்வாங்க. அதில் அவங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அக்கா பார்த்திங்கன்னா எப்போவுமே பூஜை பொருட்கள்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் தான் அவங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க எப்போவுமே எல்லாமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுலேயும் பூஜை பொருட்கள், விளக்கு எல்லாமே அக்கா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு அவங்களுக்கு அதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப அது ஒரு கஷ்டமான விஷயமாக நினைப்பாங்க இல்லையா. கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு அது க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவ்வளோவா நினைக்க மாட்டாங்க. ஆனால் சிம்பிளாக இந்த மாதிரி சிம்பிளான டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது அக்கா ரொம்ப சிம்பிளாக தான் டெக்னிக்லாம் ஃபாலோ பண்ணி ஈஸியான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேயும் அவங்க ரொம்ப டயர்ட்லாம் ஆக மாட்டாங்க. இதுதான் அந்த பீதாம்பரி பவுடர். அது பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? இந்த கலரில் தான் இருக்கும். இதுவும் லெமனும் யூஸ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த டைம் பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு. நீங்கள் ரொம்ப நாளைக்கு பூஜை பாத்திரத்தை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி என்னோடய அக்காலாம் அடிக்கடி க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்லைனா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதிலே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணணும். நல்ல தண்ணி மீன்ஸ் நம்ம குடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அது க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக இருக்கிற தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணும்போது அந்த கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ நல்லா புதுசு மாதிரி இருக்குல்ல, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த பாத்திரங்கள்லாம் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே புதுசு மாதிரி ஆகிடும். இந்த கலர் அப்படியே உங்களுக்கு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, சுத்தமான குடிக்கிற தண்ணியில் தான் வாஷ் பண்ணணும். அப்படி ஒரு வாட்டி நீங்கள் கழுவிட்டு அதை தொடச்சிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது கலர் மாறாது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த கலர் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்த மாதம் எடுத்து க்ளீன் பண்ணுறது வரைக்கும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கலர் உங்களுக்கு மாறாமல் இருக்கும். நல்லாயிருக்கும், அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல தண்ணியை யூஸ் பண்ணணும், குடிக்கிற வாட்டரை. அதுதான் மெயினான டெக்னிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த தான் நான் பூவெல்லாம் வச்சுட்டு, மஞ்சள் குங்குமம் பூவெல்லாம் வச்சுட்டு விளக்கேற்றும் போது எடுத்த ஒரு கிளிப் தான் இது. நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுதா விளக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, பளிச்சு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.